அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. சில வீடுகள்ல குழந்தைகளால் எப்பயும் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். சில வீடுகள்ல தகப்பன் குடியேறினா இருக்கும். தகப்பன் என்ன சொன்னான்னா, அந்த குடும்பத்திற்கு ஒரு அந்தஸ்தை தேடி கொடுக்கக்கூடிய தகப்பனா இருக்க மாட்டான். பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஒவ்வாத சேட்டைகளை பண்ணிக்கொண்டு அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுவது, பிரச்சனை பண்ணுவது, இப்படிங்கிற சோதனைகள்லாம் இருக்குன்னா உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்க ஜாதகம் தான் இதற்கு பேசிக். ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் துணைவரும் துணைவியும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா குழந்தை. அப்ப ஒரு ஜாதகத்தில் நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை நல்லபடியா கேட்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை நல்லபடியா கேட்கணும். அப்படின்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அது மாந்தி கூட இருந்தாலும் என்ன சொன்னா வேலை செஞ்சிடும். மாந்தி கூட இருந்தாலும் வேலை செஞ்சிடும். ஏன்னா அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகணும். கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுறதுதான் பிரச்சனை. ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா குழந்தைகள் நல்லா வந்துருவாங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா, இப்படி என்ன சொன்னா, குருவோடைய சாபம் பெற்ற மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராட நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளால் பிரச்சனை உண்டு. உங்களுக்கு பெரும் பண மோசடி வரும். கணக்குல என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சொன்னா கடனாளி ஆயிருவீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. அப்ப இத நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. அப்ப மிருகசீரிடத்துல கிரகம் இல்ல, அஸ்தத்துல கிரகம் இல்ல, உத்திராடத்துல கிரகம் இல்லைன்னா உங்க குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது என்று நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சாச்சு. ரைட்டு, இதை கண்டுபிடிச்சாச்சு. என்ன செய்யணும் அப்படிங்கறத அடுத்த கேள்வி. தேன் தானம். எந்த நட்சத்திரத்துல தேன் தானம் பண்ணணும்? மிருகசீரிடமோ அஸ்தமோ உத்திராட நட்சத்திரம் வருகின்ற என்று ஒரு லைன்டிட் பிராண்ட் அழகாக சொன்னா வாங்கி ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க. இல்லைன்னா பிள்ளையார் கோவில் பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு ஐயா யார் வேணாலும் தூக்கிட்டு போட்டுன்னு வந்துருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைகளால் வரக்கூடிய சங்கடங்களும் பெரும்பணத்தால் வருகின்ற தோஷமும் குரு சாபமும் சரியான இதெல்லாம் நீங்க ரெகுலரா செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பார். அறிவு சார்ந்த குரு கிடைப்பார். உங்களை நல்லா வழி நடத்தக்கூடிய ஒரு குரு கிடைப்பார். அப்ப என்ன சொல்லலாம்னா, சாரி, குருவுக்கு நெய் தான் தானம் பண்ணணும். ஒரு நெய் பாட்டில் வாங்கி என்ன சொல்லலாம்னா குருவுக்கு நெய் தான் தானம் பண்ணணும். சாரி, தேனுன்னு சொல்லிட்டேன். சூரியனுக்கு தான் தேன். அப்ப நீங்கள் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராட நட்சத்திரம் வருகின்ற அன்று நெய் ஒரு டப்பா, சின்ன டப்பா வாங்கினாலும் சரிதான், அந்த நெய்யை வாங்கி நீங்கள் தானம் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயிலில் கொண்டு வச்சுட்டீங்கன்னா அதை யாராவது யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இல்லை அந்த பிள்ளையார் கோயிலே எடுத்து அந்த நெய்யை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு பிரச்சனை சால்வ், ஓவர், பிரச்சனை இல்லை. சரி, ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்குன்னா ஒண்ணு என்ன சொல்றான்னா
சண்டை வருதேன்னு புலம்புறவனுக்கு தான் பிரச்சனை. சண்டை வருது அப்படிங்கிறவனுக்கு தான் பிரச்சனை. சண்டை வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை, சித்திரை, திருவோணத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா, ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல இல்லைன்னா, அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். பொண்டாட்டி நம்மளை மதிக்காத தன்மையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். 100% இது உண்மை. அப்ப நம்ம என்ன சொல்றான்னா இப்ப வந்திருக்கிற மனைவிக்கு என்ன சொல்றான்னா சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அவ புருஷனை கைக்குள்ள விட்டுருவா, புருஷனை அடக்கிடுவா. ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் இயற்கை இருக்கிறது. அதே புருஷன் ஜாதகத்துல இந்த 3 நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா பொண்டாட்டிக்கு இவன் சரண்டர் ஆயித்தாகணும். ஒன்னும் பண்ண முடியாது. எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. அப்ப கணவன் மனைவி ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களாகிய திருவாதிரை, சித்திரை, திருவோணத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரியது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தயிர் தானம் பண்ணுங்க. கோவிலுக்கு தயிர் அபிஷேகம் பண்ணுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை எந்த நட்சத்திரத்துல செய்யணும்? திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரங்களில் நீங்கள் மாசத்துல இது 3 வரும். ஒரு நட்சத்திரத்துல தயிர் அபிஷேகம் பண்ணா அந்த மாசம் நிம்மதியா இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இப்படி பண்ணிக்கிடணும். நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை சப்போர்ட் பண்ணுவதற்கு என்ன சொன்னா தானம் பண்ணி கொண்டே வர வேண்டும். அதற்கு அடுத்து என்ன சொல்றேன்னா, வீட்டுல குடும்ப தலைவர் என்ன சொன்னா குடும்பத்தை சரியாக பராமரிக்க மாட்டேங்காரு, செலவுக்கு சரியா கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னா சூரியன் தான் குடும்ப தலைவர். அந்த ஒரு 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 ஜாதகத்துல அப்பா சரியில்லைன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வேன்னா, அப்பா என்ன சொன்னா கொஞ்சம் குடும்பத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஆதிபத்தியத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். சப்போர்ட்டிங் ஆதிபத்தியத்தில் இருக்க மாட்டார். அப்ப சப்போர்ட்டிங் ஆதிபத்தியத்துல இருக்க கொண்டு வரணும்ல. தகப்பன் சரியில்லைன்னா குடும்பம் என்ன பண்ணும், என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப சூரியனுடைய தோஷம் பட்டது அசுபதி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தகப்பனார் என்று சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக பிரச்சனைக்குரியவரா இருக்க மாட்டார். அப்படியே ஒரு விதத்தில் பிரச்சனைக்குரியவராக இருந்தாலும் அவரை திருத்தணும். அந்த திருத்துதல் என்பது என்ன சொன்னா, சிவன் கோயிலுக்கு என்ன சொன்ன தேன அபிஷேகத்திற்கு மாதம் ஒரு முறை என்ன சொன்னா இந்த 4 நட்சத்திரம் ஆகிய அசுபதி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் தயவு செய்து என்ன சொன்னா தேனு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிணக்குகள் என்ன சொன்னா குறைஞ்சிரும். எப்பயுமே சூரியன் இல்லாத ஒரு கார்காலத்தை பாருங்க, மந்தமா இருக்கும். அப்ப தகப்பனார் ஒரு வீட்டில் தெளிவாக இருந்தால் 100% சூப்பரா இருக்கும். என்னைக்குமே அப்பா இருக்கிற வீடு அப்பா தெளிவா இருக்கிற வீட்டுல பிள்ளைகள் பிரில்லியண்டா வந்துருவாங்க. அப்பாவுக்கு பயப்படுவாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப என்ன சொன்ன இந்த 3 கிரகத்துடைய அமைப்பு, இந்த 3 கிரகத்துடைய அமைப்புக்கு என்ன சொன்னா குருவுக்கு நெய், சுக்கிரனுக்கு தயிர், சூரியனுக்கு தேன். இப்படி நம்ம பண்ணணும்.
சரி, ஒரு குழந்தை வந்து என்ன சொல்ற, கல்வியில சிறந்து வளர முடியல, பெரிய போராட்டமா இருக்குது. என்னத்தையா படிக்குதுன்னா, அங்க புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி பிளஸ் உத்தரம் போராட்டத்துல வந்து அங்க வந்து கிரகம் இருக்காது. அப்ப அங்க கல்வி வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா சுணக்கத்தை கொடுக்கும். அப்ப சுணக்கத்தை கொடுக்கும். அப்பங்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும், அப்ப அந்த புதனுடைய தோஷத்தை நம்ம போக்கணும். அப்ப என்ன சொல்றானா, எப்பயுமே கரும்பு சாறு தானம் பண்ணி கொண்டு வர 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 அந்த தோஷம் போகும். கரும்பு சாறு தானம் பண்ண 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 புதனுடைய தோஷம் போயிடும். இது ஒரு அமைப்பு. ஒரு வீட்டுல வந்து என்ன சொல்றான்னா வந்து அம்மா சரியில்லை, அம்மா டென்ஷனாவே இருக்காங்க, குடும்பத்தை வந்து என்ன சொல்றான்னா ஜாதத்துல எங்க அம்மாவா ஒரு பொறுப்பற்ற அம்மாவா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதத்துல பாருங்க, சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருக்காது. அப்ப அந்த சந்திரனுடைய சாபம் பெற்ற வந்து பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி அவல நிலைகளை குழந்தைகள் சந்திக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, இதை நம்ம தெரிந்துகிட்டு என்ன சொல்றான்னா, சந்திரனுக்கு வந்து என்ன தானம் பண்ணணும்னா, நல்ல பியூர் வாட்டர், நல்ல பியூர் வாட்டர்னு 10 ரூபா பாட்டில் வாட்டரை வாங்கி யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா, பரணி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ கேட்டை நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ நீங்க தானம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதி 10 சந்திரனாக வந்து விட்டார். அந்த சந்திரனாக வந்து விட்டு அந்த சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்ன, எந்த கிரகம் இல்லைன்னா தொழில் ஓடாது. சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்துல வந்து எந்த கிரகம் இல்லைன்னா வந்து தொழில் ஓடாது. அப்ப என்ன சொன்னா, தண்ணீர் தானம் பண்ண தண்ணீர் தானம் பண்ண கண்டிப்பாக என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள். அதே மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து குடும்பத்தில் வந்து வீடு கட்ட முடியல, ஒரே ஆஸ்பத்திரி செலவா இருக்குது, ஒரே சண்டை சத்தமா இருக்குது, பங்காளி பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனையால கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா, செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்துல வந்து கிரகம் இல்லாத அமைப்பு இருந்தா தான் அங்க என்ன சொல்றான்னா மனையால் பிரச்சனை. மனைனா பொண்டாட்டி, பொண்டாட்டி போர் குற்றவாளி கணக்கா வந்து போருக்கு வாழ எடுத்து சண்டை போடுற அமைப்புல இருப்பாங்க. அதுக்கடுத்து வீடு வாங்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, வாடகைக்கு வீட்டுல இருப்போம். இதெல்லாம் செவ்வாயுடைய தோஷம் உடையது. அப்ப செவ்வாயுடைய அந்த தோஷத்தை வந்து நம்ம போக்கணும். அப்ப அந்த செவ்வாயுடைய தோஷத்தை வந்து போக்குவதற்கு என்ன தானம் பண்ணணும்னா, பால் தானம் பண்ணணும். பால் தானம் பண்ணணும் அப்படின்னா எந்த நட்சத்திரத்துல பண்ணணும், கார்த்திகையில பால் தானம் பண்ணலாம், பூரத்துல பால் தானம் பண்ணலாம், மூலத்துல பால் தானம் பண்ணலாம். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்ன, ரேவதியில பால் தானம் பண்ணும்போது சகோதர உறவுகளில் இருக்கிற பிரச்சனை தீரும், மனை சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும், கணவன் மனைவிக்குள் வந்து என்ன சொன்னா வந்து கருத்து வேறுபாடுகள் வராது, சண்டை வந்துகிட்டு பிறகு சமாதானம் ஆகலையா, அதான் செவ்வாய். சுக்கிரனுடைய பிரச்சனை வேறு, அது வந்து என்ன சொன்ன இல்லற இன்பம், இல்லற இன்பம். இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னா 100% இருக்கு. இதுதான் வந்து ஜோதிடம், இதுதான் ஜோதிடம். அப்ப வந்து என்ன சொன்னா, சூரியனுக்கு சொல்லியாச்சு, சந்திரனுக்கு சொல்லியாச்சு, செவ்வாய்க்கு சொல்லியாச்சு, புதனுக்கு சொல்லியாச்சு, குருவுக்கு சொல்லியாச்சு, சுக்கிரனுக்கு சொல்லியாச்சு, சனிக்கு சொல்லல. அப்ப வேலைக்காரர்கள் பிரச்சனை இருக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்காது, சனியோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்காது. அப்ப சனியோடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்துல கிரகம் இல்லாம இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், தன்மைகள், போக்குவரத்துகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும், இப்படி இருக்குதா, இதை தீர்ப்பதற்கு
இளநி தானம் பண்ணுங்கள். இளநி தானம் என்ன சொல்றான்னா புனர்பூசத்துல பண்ணுங்க, சுவாதியில பண்ணுங்க, அவிட்டத்துல பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஓகேவா? அதுக்கடுத்து ராகுவுடைய தோஷம் என்பது பேராசையால் கெட்டு போவதுதான் ராகுவுடைய தோஷம். கேன்சர் போன்ற கொடிய நோய்கள், தற்கொலை எண்ணங்கள், வாகனத்தில் விபத்து ஏற்படுதல், சொரியாசிக்ஸ் ஏற்படுதல், தோல் நோய்கள் வருதல்னா ராகுவுடைய தோஷம். அப்ப ராகுவோடைய தோஷம் அப்படின்னு வரும்போது என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக என்ன சொல்றான்னா, ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரம் ஆகிய பூசம், விசாகம், சதயத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தால் ராகுவால் தொந்தரவுகள் இருக்கும். முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்க முடியாது. அப்ப முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தோஷத்தை போக்குவதற்கு இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற பூசம், விசாகம், சதய நட்சத்திரம் வரும்போது விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்கள். கண்டிப்பாக உங்க பிரச்சனைகள். அப்ப 8 விதமான கர்மாவுக்கு, 8 விதமான சூத்திரங்களுக்கு, 8 விதமான மைனஸுகளுக்கு சொல்லியாச்சு. இதைதான் ஜோதிடத்தோடைய அடிப்படை ஞானங்கள். பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.